வணக்க மக்களே, குட் நியூஸ். 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் அதிரடியாக உயர்த்திருக்காங்க. அதாவது கிராமப்புற மக்களின் வாழ்வை மேம்படுத்த 100 நாள் வேலை அளிக்கும் திட்டத்தை 2005 அப்போதைக்கு காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தது. ஸோ தமிழகத்தில் 2008 2009 ஆண்டில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டாங்க. ஸோ பெண்களுக்கு, அதாவது பெண்கள் அவர்களுக்கு வசிக்கும் பகுதியில் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஒரு ஆண்டில் 100 நாட்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. ஸோ கிராமப்புறங்களில் சாலைகள், குளங்களை, குட்டைகளை, கிணறுகளை பார்த்திங்கன்னா உள்ளிட்ட பொது சொத்துக்களை உருவாக்குவதோடு இத்திட்டத்தை பிரதான நோக்கமாக நடத்திட்டு வந்தாங்க. ஸோ நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 740 மாவட்டங்களில் 13.42 கோடி பேர் பணி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இந்த திட்டத்தை பணியாற்றியவர்களுக்கு 3.796 கோடி ரூபாய் மத்திய அரசு விடுவிக்காமல் நிறுத்தி வைத்துள்ளது. சரி, ஏன்னா தமிழக அரசு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசை கண்டித்து திமுக நாளை ஆர்ப்பாட்டமும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இன்று, அதாவது மார்ச் 22ஆம் தேதி தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டம் தினசரி ஊதியம் பார்த்தீங்கன்னா 319 ரூபாய் இருந்து 336 ரூபாய் பார்த்தீங்கன்னா நிர்ணயம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2024-25 நிதியாண்டில் ஊதியமாக 319 வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த ஊதியம் பார்த்தீங்கன்னா உயர்ப்பதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 319 ரூபாயிலிருந்து 336 ரூபா அதிகப்படுத்துறது அது பத்தாது அப்படின்னு 350 உயர்த்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே விரைவில் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும். ஸோ இதுவே மகிழ்ச்சியான செய்தி தான். ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.